ஒரு 5 நிமிஷம் இந்த காணொலிய உங்களுக்காக மலேசிய தமிழ் பொக்கேஷத்திலேயே இது வந்து மாபெரும் பொக்கேஷங்க. இந்த வீடியோவை தயவு செஞ்சு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்க லைஃப் டைம் நான் வேஸ்ட்னு சொல்றேன். யாரா இருந்தாலும் சரி, படிச்சவங்களும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, ஞானம் இல்லாதவங்களும் சரி, ஞானத்தை தேடி போறவங்களும் சரி, இந்த காணொலி தயவு செஞ்சு பாருங்க. இந்த திருக்குறள் என்று சொல்லக்கூடிய முதல் குறள், திருக்குறளுக்கும் நமக்கும் இந்த சொல்லக்கூடிய இப்ப இந்த ஆராய்ச்சி நடந்தத இதுக்கும் என்ன சம்பந்தம்? திருக்குறள்ல உங்களுக்கு வித்தியாசமான கோணத்துல இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேங்க. நம்ம விந்து சக்தி எப்படி நம்ம பல லட்சங்கள் விந்துலேருந்து நம்ம உற்பத்தி ஆகி வரும்போது நீங்க பாருங்க, இந்த காணொலியில இது நல்லா பாருங்க. இப்போ உள்ள நவீன விஞ்ஞானத்துல அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம இந்த விந்து சக்தியாக இந்த ஸ்பெர்ம் என்று சொல்லக்கூடிய அந்த முட்டையை அடையும் போது ஒரு பேரொளி அங்க உண்டாகுதுங்க. நம்ம உடம்பு உள்ளுக்கு, பெண் உடம்பு உள்ளுக்கு இந்த முட்டையில இந்த கருவு தெரிக்கும் போது இது பேரொளியை பாக்குறாங்க, இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா சயின்டிஸ்ட்னால இன்னைக்கு அந்த பதில் கொடுக்க முடியல. எதனால இந்த பேரொளி ஆவணிச்சு, அதுல இருந்து செதறுது, இந்த ஜிங்க் என்ன சொல்லக்கூடியது செதர்ந்து வெடிச்சு செதறுது. அந்த ஒளியை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? இது தாங்க அழகான விஷயத்த நம்மளோட சயின்டிஸ்ட்னால கொடுக்க முடியல. இப்போ உள்ள விஞ்ஞானத்துல அது பதில் கொடுக்க முடியல, அவங்களால இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அழகாக நம்மளோட திருவள்ளுவர் திருக்குறள்ல முதல் குறள்லயே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு கொடுத்திருக்கிறாரு. பாத்தீங்களா? இந்த பிக் பேங் தியோரின்றது இந்த பிரபஞ்சத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம தான் இந்த பிரபஞ்சம். இதை நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம சித்தரங்க முன்னோர்கள் சொன்னது பூரா நம்ம உடம்பு உள்ளுக்கு தான், தேகமே எல்லை என்று சொல்ல விஷயம் தாங்க. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலக, அந்த அகரத்திலேருந்து, இந்த ஒளியிலேருந்து, இந்த ஜோதியிலேருந்து வெடிச்சு செதர்ந்து வருது பார்த்தீங்களா ஒரு சக்தி. அது தாங்க அணு சக்தி, இது தாங்க நியூக்ளியர் பவர்னு சொல்லுவாங்க. இந்த விந்து சக்தி முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு நியூக்ளியர், அது ஒரு செப்பன், அது ஒரு நாக வடிவத்தில் இருக்கும். ஆனா இது தாங்க அந்த அணு சக்தி. இப்ப தெரிஞ்சுங்க, நீங்க எப்படியாப்பட்ட மாபெரும் அருள் பெரும் ஜோதி சக்தியாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. அப்படியாப்பட்ட ஜோதி சக்திங்க நீங்க. சரி, இரண்டாவது, அணு ஆராய்ச்சி மையத்துல, யூரோப்பா நாட்டுல அணு ஆராய்ச்சி மையத்துல ஜெனீவால 2 விஷயத்த செஞ்சிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இப்ப கண்டுபிடிச்சதுல அணு ஆராய்ச்சி மையத்துல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்ப இந்த காணொலி நீங்க பாருங்க. மேல நீங்க என்ன தெரியுது, எப்படி நம்ம இந்த கருவுல நம்ம உற்பத்தி ஆகிறோமோ அதே சக்தி தாங்க இந்த பிரபஞ்சத்திலயும் நடக்குது. அதே சக்தி தான், அதே சுழற்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது நீங்க பாருங்க, முதல்ல அந்த படத்துல ஒரு திரிசூலம் என்று சொல்லக்கூடிய அந்த முட்டை எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு பாருங்க. அந்த சக்தி எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு பாருங்க. உற்பத்தி ஆகி ஒரு அணு சக்தி நடுவுல இருக்குது. இதுதான் புரோட்டான் எலக்ட்ரான் என்று சொல்லுவாங்க. இதுல இருந்து இந்த நியூக்ளியர் பவர் அந்த தெரிக்கும் போது தான் அந்த ஒரு பேரொளி உண்டாகுது. அதுல இருந்து தான் இந்த மில்கி வே என்று சொல்லக்கூடிய இந்த சூப்பர் மேசிவ் பவர்கள், இந்த மண்டலங்கள், பிரபஞ்சங்கள் எல்லாமே அப்படி திருச்சி இந்த உற்பத்தி ஆகுது. இதுதான் இன்னொரு அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலக. இந்த அகரம், இந்த ஒளி, இந்த ஜோதி இதுல இருந்து வெடிச்சு செதறிதான் ஒவ்வொன்றும் நடந்துருக்குது. நம்ம ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கிற மாதிரி பல லட்ச சூரிய குடும்பங்கள் இங்க நடந்துகிட்டு தாங்க இருக்குது. இதே அணு சக்தி தான் இப்ப எப்படி நம்ம கருவிலேருந்து இந்த ஸ்பெர்ம் எப்படி போயிட்டு இந்த அணு சக்தியிலேருந்து இந்த ஜோதி நீங்க பாத்தீங்களோ, இதே ஜோதியை தான் இப்ப நீங்க CERN சொல்லக்கூடிய அணு ஆராய்ச்சி மையத்துல மேல கண்டுபிடிச்சிருக்காங்க. பாத்தீங்களா? இப்ப அதையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே விஷயம். அதாவது சப் அட்டாமிக்ஸ் என்னக்கூடிய குவாண்டம் ஓட அந்த தியோரி தான் வருது. சரியா? நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த அகரமும் அந்த அகரமும் இதைத்தான் திருக்குறள் அழகாக சொன்னாரு. முதல்ல அவர் சொன்ன அகரம் நம்முள்ள உள்ள அகரத்தை சொல்லி இருக்கிறாரு. அதாவது நீனும் ஒரு ஜோதியாகத்தாண்டா வந்திருக்கிற அப்படின்னு அழகான ஒரு தத்துவத்தை முதல் குரல்ல கொடுத்த விஷயத்த தமிழ்ல யாருங்க கொடுக்க முடியும்? எங்க நிக்குது பாருங்க நம்ம விஞ்ஞானம். எங்க ஆயிரம் கணக்கா காலம் போயும் இன்னைக்கு நம்மளோட தத்துவங்கள் எங்க இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சரி, அடுத்தது 3வது பார்ப்போம். சரி, CERN என்று சொல்லக்கூடிய இந்த அணு ஆராய்ச்சி மையத்துல ஏங்க நடராஜ சிலை வச்சிருக்காங்க? இந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா? எல்லாருக்கும் தெரியும், முக்கால்வாசி பேருக்கு தெரியும் அங்க ஒரு சிலை இருக்குதுன்னு. சிலை தெரியாதவங்க நீங்க இப்ப தெரிஞ்சுக்கங்க. அதாவது அந்த அணு வெள்ளைக்காரன் எதுக்கு போய் நடராஜ சிலையை போயிட்டு அங்க அணு ஆராய்ச்சி மையத்துல போய் அங்க வைக்கணும்? இந்த சிலைக்கு என்ன விஷயம் இருக்குது தெரியணுமா?
உண்மையிலேயே என்ன தெரியுமாங்க அதோட தத்துவம்? இந்த நடராஜ சிலைன்றது தான் இந்த காஸ்மிக் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்ச சக்தியின் நடனம். அந்த தில்லையம்பல நடராஜன் இந்த காஸ்மிக் என்ற மில்கி வேவ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் மெசிஃப அது ஒரு சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு சுழற்சி, அது வந்து அது வந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்கணும். இந்த ஒவ்வொரு இந்த பார்ட்டிகல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் வந்து இதைத்தான் வந்து அமைச்சு இது நடராஜனோட தில்லை அம்பலம் நடராஜன் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றத வந்து இன்னைக்கு அதை குறிச்சு அதுலேருந்து என்ன தெரியுமாங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க? டீகோட் என்ற சொல்லக்கூடிய இந்த டீகோட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. டீகோட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. நடராஜ சிலை வந்து ஒரு டீகோட். என்ன டீகோட் தெரியுமா? தெரிஞ்சுங்க. இந்த டீகோட்டை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ வருஷமா இந்த டீகோட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன டீகோட் தெரியுமா? இந்த காலத்தையும் நேரத்தையும் பயணிக்கிறதுக்கு அந்த ரகசியம் இந்த நடராஜ சிலையில தாங்க இருக்கு. இந்த உண்மை, இது உண்மை, இது சத்தியமா நான் சொல்றேன். இது தெரிஞ்சுக்குங்க. இது தாங்க இங்க நடந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த டீகோட்டை வெள்ளைக்காரங்க எடுத்துட்டாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் அது எடுத்துட்டாங்கன்னா டைம் டிராவலிங், அந்த ஒளி ஜோதி சக்திய இந்த ஜோதி வேகத்துல எப்படி வந்து டைம் டிராவலிங் பண்ணணும்ன்றத அந்த கணக்கு அவங்க கண்டுபிடிச்சு எடுத்துருவாங்க. அதுல தாங்க இருக்கு அந்த ரகசியமே. அந்த நடராஜ சிலையில அந்த டீகோட் அங்க தாங்க இருக்கு. அதைத்தான் வந்து இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி ராத்திரில அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த ஒளியோட சக்தி, ஒளியோட வேகத்தை வந்து அதோட ஃபார்முலரி அங்க தாங்க இருக்கு. அதாங்க டீகோட்னு சொல்றேன். டீகோட்னு சொன்னா அதுல உள்ள அந்த ரகசியத்தை வந்து அந்த அவங்க இப்ப பாய்க்கிற கருவி, இப்ப உள்ள விஞ்ஞானம் மூலியமா அந்த ரகசியத்தை எடுக்கிறாங்க. அந்த ஃபார்முலர், அந்த கணக்கு இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. அது கிடைச்சிருச்சுன்னா இந்த காலத்தை விட்டு இன்னொரு காலத்துக்கு வந்து போகக்கூடிய சக்தி மனிதன் கண்டுபிடிச்சிருவான். இது தாங்க அந்த நடராஜ சிலையில இருக்கு. எல்லாரும் தெரிஞ்சுங்க. இதுதான் உண்மை, இது சத்தியமான விஷயத்த நான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இது நான் சொல்றது உண்மை.